எல்லாருக்கும் வணக்கம். ஐஎன்ஆர் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆச்சு. எஃப்ஐஐஸ் ஒரு 4500 கோடி கிட்ட செல் பண்ணியிருந்தாங்க. டிஐஐஸ் அதே அளவுக்கு பை பண்ணி மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கோல்டு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஒரு 1% கிட்ட அப்பாகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏப்ரல் மாதம் சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓவராலாக கோல்டில் நெட் பையர்ஸாக தான் இருந்திருக்காங்க. குறிப்பாக போலண்ட் அண்ட் சைனா இந்த 2 கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க்குமே கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் ரஷ்யா வந்து கொஞ்சம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கோல்டை வந்து விற்றுருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது 25 டன் பர்ச்சேஸும் 8 டன் சேல்ஸும் வந்து நடந்திருக்கு. ஸோ நெட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் சேர்ந்து 17 டன் வந்து பண்ணியிருக்காங்க. 12 மந்த் ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து 21 டன்னாக இருக்குது. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னாலுமே கோல்டை இந்த ப்ரைஸ் ஹைக் அப்புறமும் பை பண்ணிகிட்டே இருக்காங்க சென்ட்ரல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹைக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் நடக்கும்போது கோல்டில் ஒரு ஃபால் வரும். பட் அப்பயுமே சென்ட்ரல் பேங்க்ஸ் பை பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோர் ப்ரைஸுக்கு மேலே கோல்டு கரெக்ட் ஆகிறது அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ கோல்டை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ண நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ண கோல்டு ப்ரைஸில் ஒரு கரெக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தொடர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்படி என்ன பண்ணுறாங்க, ஹைக் பண்ணி அவங்க முடிச்சு திரும்ப கட் பண்ண ஆரம்பிக்கும் போது கோல்டில் எப்படிப்பட்ட ஒரு ரேலி வருது அப்படிங்கிறதெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத தான் நாம் வந்து பண்ண முடியும். அடுத்து ஆர்பிஐயோட எம்பிசி மீட்டிங் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ வரைக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டி எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதும் ரூபாவோட வேல்யூ கடும் சரிவை வந்து சந்திச்சிட்டு இருக்கிறதும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணுறதுக்கான சான்ஸை வந்து உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே இப்போ வரைக்கும் அந்த 5.25 அன்சேஞ்சாக வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாலுமே இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ரிலையன்ஸ் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிலையன்ஸ் கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா கேஷை வந்து இப்போ வரைக்குமே அவங்க லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆர்பிஐ ரேட் ஹைக் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஷார்ட் டேர்ம் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மூவ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ரேட் கட்டை வந்து அவங்க ஹைக் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஷார்ட் டேர்ம் மணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும், உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கைக்கு வரும். ஸோ இந்த ஆப்ஷனை ரிலையன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியுது. ஸோ நாளைக்கு என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ஆர்பிஐ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நாம் வாட்ச் பண்ணணும். அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணாங்க அப்படின்னா அது மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும். பட் அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுறதுனால பெருசாக ரியாக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து ஷேர் ரிலேட்டட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கலாம். காலையில் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸில் ஒரு ரெவன்யூ இன்ஃப்ளேஷன் வந்து நடந்திருக்கு 15 லட்சம் கோடிக்கு அப்படிங்கிற மாதிரி செபி வந்து சொல்லியிருந்தாங்க. இதனால் அந்த ஷேர் லோயர் சர்க்கியூட்டில் வந்து போயிருந்தது. அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது எல்ஐசி ஷேர்லையுமே இருந்தது. எல்ஐசி இந்த ஷேரில் ஒரு 10% கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாம் மார்னிங் வீடியோலேயே பார்த்துருந்தோம். அதனால் இன்னைக்கு எல்ஐசியில் ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருந்தது. 1% கிட்ட ஷேர் வந்து ஃபால் ஆயிருந்தது. அனலிஸ்ட் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இஷ்யூனால எல்ஐசி கொஞ்ச நாளைக்கு ரேஞ்ச் பவுண்டா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஷேரை நான் வந்து கன்சிடர் பண்றதில்லை. அடுத்து ஐசிஐசிஐ பேங்க்ல ஒரு அப்டேட் வந்து இருக்கு. ஐசிஐசிஐக்கு ஒரு வார்னிங் லெட்டரை செபி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் வந்து அவர் முதலீடு பண்ண பணத்தை வந்து ஒரு லாக்இன் பீரியட் வரைக்கும் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐசிஐசிஐ பேங்கோட ஒரு ஒப்பந்தம் வந்து இருந்திருக்கு. பட் ஆனால் அந்த லாக்இன் பீரியடுக்கு முன்னாடியே அந்த பணத்தை திரும்ப பெறத்துக்கு ஐசிஐசிஐ பேங்க் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால செபி வந்து ஒரு வார்னிங் லெட்டரை ஐசிஐசிஐ பேங்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேங்க் சைட் இதனால எந்த ஒரு மெட்டீரியல் இம்பாக்ட் வந்து பேங்க்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஐசிஐசிஐ பேங்க் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 1500 1450 அப்படிங்கிற லெவல்ல வந்து இருந்துச்சு. பட் அங்கிருந்து இப்போ கரெக்ட் ஆகி 1250 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. புக் பை
புக் வேல்யூ வச்சு பார்த்தோம் அப்படின்னா 2.5 டைம்ஸ் புக்கில் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். இதுக்கு முன்னாடியே நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பற்றி டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட கம்பேர் பண்ணும்போது ஒரு வேல்யூவேஷன் அதிகம் அப்படின்னாலுமே க்ரோத்துமே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட கம்பேர் பண்ணும்போது ஐசிஐசிஐ பேங்க்கில் நல்லாவே இருந்திருக்கு. பட் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஹைக் பண்ணாங்க அப்படின்னா அது பேங்க் ஸ்டாக்ஸ்க்கு ஒரு நெகட்டிவாக தான் வந்து இருக்கும். பட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வரும். தொடர்ந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியான குவாலிட்டி ஸ்டாக்கை வந்து அக்குமுலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து இன்ஃபோசிஸ் இன்னொரு டீல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல் அந்த ஓனரான ஐஹெச்ஹெச் அப்படிங்கிற அந்த நெட்வொர்க்கு கூட 7 வருஷம் டீல் வந்து போட்டிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா ஒரு இஆர்பி பிளாட்ஃபார்ம் வந்து பில்ட் பண்ண போகிறாங்க ஏஐயை வச்சு. ஸோ இது வந்து ஒரு 7 வருஷம் டீலாக வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்ஃபோசிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான். அடுத்து இந்துஸ்தான் யூனிலிவர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறதை வந்து ஷார்பன் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸை வந்து லான்ச் பண்ணி எங்களோட பிஸ்னஸை வந்து பெருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டர் க்ரோத்துக்காக ஏஐயை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபோக்கஸையும் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்துஸ்தான் யூனிலிவர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அரபிந்தோ ஃபார்மா அவங்க இன்னைக்கு ஒரு 1.5% கிட்ட அப்பாகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அரபிந்தோ ஃபார்மாவோட சப்சிடரியான தெரானிம் பயாலஜிக்கல் அப்படிங்கிற அந்த கம்பெனி வந்து தெலுங்கானாவில் 1200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையில் பயாலஜிக்கல் மெடிசன் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலையை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இது அமெரிக்கா இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் இருக்கிற பெரிய பெரிய மெடிக்கல் கம்பெனிஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட் அடிப்படையில் இந்த பயாலஜிக்கல் மெடிசன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த ஷேரில் ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அடுத்து டைட்டன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் ப்ரீமியம் அண்ட் லக்ஸுரி செக்மெண்ட் வாட்சில் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். குளோபல் லெவலில் இருக்கிற ரோலெக்ஸ், ஒமேகா, செய்கோ இந்த மாதிரியான பிராண்டு கூட வந்து நாங்கள் போட்டி போட்டு அந்த செக்மெண்ட்டில் வளர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ் அவின்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரீமியம் இவி வெஹிக்கிளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அவென்யாவில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக சைனா நாட்டில் இருக்கிற செரி அப்படிங்கிற நிறுவனத்துக்கூட டெக்னாலஜிக்கல் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அந்த செரி நிறுவனத்தோட டெக்னாலஜியை இந்த அவென்யா ப்ரீமியம் இவியில் வந்து டாடா மோட்டார்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ இந்த ப்ரீமியம் இவி வரும்போது என்ன ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க, ஆல்ரெடி இவியில் வந்து இவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் ஹோல்டு வந்து இருக்குது டொமஸ்டிக் மார்க்கெட்டில். இந்த மாதிரியான ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க லான்ச் பண்ணும்போது அதுலேயுமே வந்து இதில் ஒரு நல்ல ஹோல்டு அப்படிங்கிறது டாடா மோட்டார்ஸ்க்கு கிடைக்கும். அடுத்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் கார் மேக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று நார்மல் கம்பஷன் இன்ஜின் பண்ணுற கார்ஸ் பண்ணுறாங்க, இன்னொன்று எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. ஆனால் சமீப காலங்களில் கார் மேக்கர்ஸ் வந்து ஹைப்ரிட் பண்ணுறதுக்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் வந்து வந்திருக்கு. இந்த ஹைப்ரிட்டை பற்றி பேசும்போது உலக லெவலில் டொயோட்டோ வந்து ஹைப்ரிட் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு பிளேயராக இருக்காங்க. குளோபல் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா டொயோட்டோவில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸாக டொயோட்டோவை அமெரிக்கன் மார்க்கெட்டில் கன்சிடரேஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்து நாம் 2 வீடியோக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மாருதி சுசுகி அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் காரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 20லிருந்து 85% வரைக்கும் எத்தனால் கலந்த பெட்ரோலில் இந்த கார் அப்படிங்கிறது ஓடும். ஸோ மாடல் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வேகனாரில் இந்த ஃப்ளெக்ஸி ஃபியூயல் மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டி அப்படிங்கிறது பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த கம்பெனியோட சேர்மனும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. இது நடந்துட்டு இருக்க இதே டைமில் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா எத்தனால் 85% கலந்து ஃபியூலை வந்து நாங்கள் விற்றோம் அப்படின்னா அது பெட்ரோலை விட கம்மியான ப்ரைஸில் தான் வந்து நாங்கள் சேல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னா எத்தனால் 20%லேருந்து தொடர்ச்சியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு முடிவில் தான் வந்து கவர்மெண்ட் வந்து இருக்காங்க. அதுக்கு ஆட்டோ கம்பெனிஸும் வந்து ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இதுலேருந்து புரியுற ஒரு விஷயமா இருக்குது. பட் இதில் எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் இருக்கும், எந்த அளவுக்கு வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சில இஷ்யூஸாக வந்து வரும். அடுத்து பஜாஜ் வந்து E3 வெஹிக்கிள் அந்த மார்க்கெட்டில் வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த மேலே இயர் ஆன் இயர் சேல்ஸ் அப்படிங்கிறது 96% வந்து ஹையாக இருக்குது. இந்த மாதம் மட்டும், அதாவது மே மாதம் மட்டும்
12,000 வெஹிக்கிள் கிட்ட 3 வீலர் வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து பஜாஜ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. பட் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது பஜாஜ் ஆட்டோல இப்போதைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அடுத்து ஓலா தொடர்ந்து இந்த ஓலா பற்றி நெகட்டிவ் நியூஸ் தான் வந்து அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓலா கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது 2021 அந்த டைமில் வந்து 7.3 பில்லியன் டாலராக வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ அது 99% வந்து டவுன் ஆயிருக்கு. வான்கார்டோட ரீசன்ட் வேல்யூவேஷன் படி இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது வெறும் 70 மில்லியன் டாலராக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டைம்ல ஓஹோன்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட அவங்களோட ஒட்டுமொத்த வேல்யூவேஷனையும் வந்து இழந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நமக்கு வந்து தெரியுது. அடுத்து ஆர்பிஐயோட டெப்டி சேர்மனான சுவாமிநாதன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பேங்க்ஸுக்கு பேலன்ஸ் ஷீட்டை தவிர்த்து நிறைய ரிஸ்க் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணமா வார் சுச்சுவேஷன், அப்புறம் இந்த எல்னினோ, இது எல்லாமே பொருளாதாரத்திலையும் இந்த கடனை வந்து ரீபே பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் வந்து பேங்க்ஸுக்கு ஒரு ரிஸ்கா வந்து வரும். ஸோ அதை வந்து பேங்க்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணி அதுக்கான வழிமுறைகளை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் எஸ்பிஐயோட சேர்மன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 2030க்குள்ள இந்தியா ஒரு 200 லட்சம் கோடி ஃபினான்சிங்க்கு மட்டுமே வந்து ஒரு தேவை இருக்கிற ஒரு இடமா இருக்கும். ஸோ அதில் பேங்க்ஸோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எஸ்பிஐயோட சேர்மன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அடுத்து டேட்டா சென்டர் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாகவே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிற ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்குது. இந்தியாவிலுமே அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வெவ்வேறு ஸ்டேட்டில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கும் போதெல்லாம் அதுக்கான ரிசோர்ஸ் தேவை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ யூஎன்ல வந்து ரிப்போர்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏஐ டேட்டா சென்டர்ஸ் வந்து யூஸ் பண்ற பவர் அப்படிங்கிறது 2030க்குள்ள 1.3 பில்லியன் பீப்புள் வந்து எந்த அளவுக்கு பவரை யூஸ் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு ஏஐ டேட்டா சென்டர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ் வர வர பவர், அதுக்கப்புறம் வந்து வாட்டர், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களோட தேவை அப்படிங்கிறது அந்த டேட்டா சென்டர்ஸ்க்கு அதிகமாக தான் வந்து இருக்க போகுது. அடுத்து கேபினெட் வந்து ஒரு 10,000 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா இந்த ஏர்லைன்ஸுக்கான அந்த ஃபியூல் பிரைஸுக்கான ஸ்டெபிலேஷன் ஃபண்டாக வந்து நாங்கள் ஒன்று உருவாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏர்லைன் கம்பெனிஸ்க்குலாம் வந்து ஒரு சின்ன பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்து ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ் போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு போகிற இந்தியாவிலேருந்து போகிற எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது கடந்த ஒரு வருஷத்தில் ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட் ஏஷியாவில் நடந்த அந்த கான்ஃப்ளிக்ட்டும் இன்வென்ட்ரி கரெக்ஷனும் வந்து அமெரிக்காவில் நடந்திருக்கு. ஸோ இதனால தான் ஃபார்மா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ஃப்ளாட்டாக வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியன் ஐடியில் நடந்த ஒரு பெரிய சேஞ்ச் அப்படிங்கிறது ஜிசிசி அப்படின்னு சொல்லப்படுற குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த ஜிசிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபாரின்ல இருக்கிற பெரிய கம்பெனிஸ், அதாவது கூகுள், மைக்ரோசாஃப்ட், இந்த மாதிரியான கம்பெனிஸ் அவங்களோட கம்பெனிக்கு கீழேயே டைரக்டா இங்க இருக்கிற பீப்புள் வந்து ரெக்ரூட் பண்ணி இந்த ஜிசிசியை வச்சு வந்து வேலை வாங்குவாங்க. ஸோ இந்த செக்மெண்ட், இந்த டெவலப்மெண்ட் தான் வந்து ஜிசிசி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இந்தியாவில் வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. இன்னும் சில ஆண்டுகளில் இதோட ஒட்டுமொத்த பொருளாதார மதிப்பு, இந்த ஜிசிசியோட ஒட்டுமொத்த பொருளாதார மதிப்பு அப்படிங்கிறது 100 பில்லியன் டாலரை வந்து எட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஐடியில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டாக இங்கே இருக்கிற பீப்புளுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்சனலாக ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி ரிசர்வ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.